இவங்களோட பேர் மேரியான். 1874 லண்டனில் பிறந்தவங்க. இங்கே நர்ஸாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஒரு 32 வயசில் உங்களுக்கு மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆன கொஞ்சம் வருஷத்தில் ஒரு 4 குழந்தைங்க இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் உங்களுக்கு ஆக்ரோமேகலி அப்படிங்கிற ஒரு சிண்ட்ரோம் வந்து எஃபெக்ட் ஆகுது. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நார்மலாக இருக்க உடல் உறுப்புகளோட வளர்ச்சியை விட அது கொஞ்சம் அதிகமாக வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது உங்கள் மூக்கு, வாய், ஃபேஸில் இருக்க எல்லாமே, கை கால் அந்த மாதிரி எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக வளர்ச்சி ஆட ஆரம்பிச்சதுனால உங்கள் மூஞ்சியும் கொஞ்சம் விகாரமாக மாறிடுச்சு. நார்மல் லேடி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதனால் என்னாச்சு அப்படின்னா, இவங்களால அடுத்த வேலைக்கும் போக முடியல, வீட்டில் தான் இருந்திருக்காங்க. அடுத்த கொஞ்சம் வருஷத்தில் உங்கள் ஹஸ்பண்டும் இறந்து போயிடுறாரு. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் இவங்களால எந்த வேலைக்கும் நார்மலாக ஜாப்புக்கும் போக முடியல. ஏன்னா இந்த மாதிரி இருக்கனால வந்து உங்களுக்கு வேலையும் கிடைக்கல. ஸோ என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, உலகத்தில் அசிங்கமான பெண்ணை தேர்ந்தெடுக்கிற போட்டி அப்படின்னு நடந்திருக்கு. அதில் போயிட்டு இவங்க போயிட்டு ஜெயிக்கிறாங்க. அதில் ஜெயித்ததுனால ஒரு சர்க்கஸில் வந்து உங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிது. என்ன வேலை அப்படின்னா, சும்மா அவங்க போயிட்டு அந்த சர்க்கஸில் நடந்துக்கிட்டு இருக்கப்போ இவங்க போனாங்க அப்படின்னா, இவங்கள பார்த்து கொஞ்சம் மக்கள்லாம் பயந்து வித்தியாசமாக பார்ப்பாங்க அப்படிங்கிறக்காக வந்து இவங்களை வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்காங்க. ஏன்னா இவங்க 4 குழந்தைய வளர்க்குறதுக்கு அதுலேருந்து வர்ற வருமானம் தேவை. அதனால் கண்டினியூஸாக அந்த ஒர்க் போயிட்டு தான் இருந்திருக்காங்க. இவங்க அதுக்கப்புறம் ஒரு 60 வயசில் அந்த மாதிரி இறந்துட்டாங்க. இவங்க ஸ்டோரியை படிக்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, ஒவ்வொரு நாளும் அவங்க மற்றவங்கள பார்க்குறதும் சரி, மற்ற நார்மல் பீப்புள் பார்க்க நம்ம அப்படி இல்லையே அப்படிங்கிறது, இவங்களில் ஒருத்தங்கள்ட்ட பேசும்போது இவங்கள பார்த்து அவங்க பயப்படுற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறது, கேவலமாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும் மனசு. ஆனால் அதெல்லாம் தாங்கிக்கிட்டுமே அவங்க குழந்தைங்களுக்காக அவங்க மறுபடியும் அதை வந்து செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்க அந்த அசிங்கமான பெண் அப்படிங்கிற காம்படிஷனில் ஜெயிச்சிருந்தாலுமே அந்த 4 குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப அழகான அம்மாவாக இருந்திருப்பாங்க. கரெக்டாக?